ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸிங் எ ஸ்ட்ரிங். ஓகே, இது வந்து ஒரு நார்மலாக நீங்கள் பேசிக்காக ஒரு ஃப்ரெஷராக போச்சு இந்த கேள்வி உங்களுக்கு இன்டர்வியூவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம இந்த சேனல்லே வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னு பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். வேணும்னா நான் இங்கே மேலே கார்டில் வந்து உங்களுக்கு வீடியோ தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டெப் ஒன்று என்ன பண்ண போகிறோம், கெட் இன்புட் ஸ்ட்ரிங். ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்னு ஒன்று வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் initialize a reverse empty string. ஓகே, இப்போ நான் ஒரு விஷுவலைசேஷனாக காட்டுறேன். இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங்குன்றதே ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ்னு ஒன்று எம்டியாக நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஒரு எம்டி ஸ்ட்ரிங் எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ரிவர்ஸில் வந்து எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அதாவது ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா iterate and add every element from the list. அவ்வளோதான். அதாவது இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்கா, இப்போ ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் எலமெண்ட்டை ஐட்ரேட் பண்ணுறேன். அப்போ வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் ரிவர்ஸில் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜி ஆட் ஆகுமா, லாஸ்ட் லைன் இருக்குச்சு. செகண்ட் எனக்கு என்ன ஆகும்னா ரிவர்ஸில் ஜி கூட ஆட் பண்ணிச்சு என்ன ஆகும். ஸோ அடுத்து வந்து எனக்கு ஐ ஆகும். ரிவர்ஸில் ஜி என் ஆனதுக்கப்புறம் ஐ. ஸோ எனக்கு அட்லாஸ்ட் என்ன ஆகும்னா ஐக்கு அப்புறம் ஆர் ஆட் ஆகும், டி ஆட் ஆகும், எஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோடிங் தான். மோஸ்ட் ஆஃப் த ஒரு பேசிக் சேலரி அந்த மாதிரி 3LP அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரத்துக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் நான் ஃபர்ஸ்ட் ஜாவா பேக்கேஜை யூட்டில் பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்கேனரை டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்கேனர் எஸ்என்சிக்கல் டு நியூ ஸ்கேனர் நியூ ஸ்கேனர் அதில் சிஸ்டம் டாட் இன். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு புது ஒரு மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன். இன்பில்ட்டான ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கேர் அட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ strING இப்படின்னு இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். 0 1 2 3 4 5. இது வந்து ஸ்ட்ரிங்கோட பேசிக் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் கேரட் ஆஃப் 3னா எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா இந்த இடத்துல 3வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, ஐ இருக்கு. ஐ எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே இப்போ கேரட் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க எஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ கேரட் எதுக்குன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க என்னோட கேரக்டரை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெத்தட், இன்பில்ட்டான ஒரு மெத்தட். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் str equal to sn டாட் நெக்ஸ்ட் லைன் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று ஒரு ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ், அதை நான் எம்டி ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன். நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வழியாக பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிக்கிறோம், ரிவர்ஸ் ஒன்று எம்டியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரே கான்செப்டில் பார்த்தது தான் இன்டரேட் பண்ண இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு லாஸ்ட் லைன் இருக்குமா. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா str டாட் லென்த் LNGTH. இங்கே இன்னொன்று ஒரு புதுசான ஒரு நோட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். நோட் என்னன்னா அரே லென்த்துக்கு நம்ம கண்டுபிடிக்க என்னன்னா அரே டாட் லென்த் இதோட நிறுத்திடுவோம். ஆனா ஸ்ட்ரிங் லென்த்துக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டாட் லென்த் இந்த கர்லி பிரேக்ஸ் வரணும். கர்லி பிரேக்ஸ்ல இந்த சர்க்கிள் பிரேக்ஸ் வந்தே ஆகணும். ஓகேங்களா? அப்ப இந்த சர்க்கிள் பிரேக்ஸ் நான் போட்டுட்டு எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணுமா. ஸோ ஐ வந்து கிரேட்டராகவும் இருக்கலாம், இல்லைன்னா 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரலாம்னால ஈக்குவல் டு போட்டு ஐயை ப்ளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். எனக்கு மைனஸ்லேயே தான் வரணும். இப்போ வந்து என்னன்னா எனக்கு ரிவர்ஸ்ல ஆட் பண்ணுவான். ரிவர்ஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிக்கிறேன். எதனா str டாட் கேரக்டா ஐ. இப்போ நான் பண்ணிட்டு ஃபார் லூப் வெளில வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ரிவர்ஸ். என்ன பிரச்சனை? ஓகே, இங்க ரிவ்னு ஒன்று இல்லை, ரிவர்ஸ்ன்னு தான் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி பிரிண்ட் பண்ண செய்யும் நான் ரிவர்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ எனக்கு இன்புட் கேட்குது ஹலோ. என்னப்பா பிரச்சனை? ஓகே ஓகே. இந்த பிரச்சனை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை நான் டீபக் பண்றேன். ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலே உங்களுக்கு இது என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சிடும். இப்போ நான் லென்த்துன்னு வாங்குறேனா, இப்போ எங்க அந்த ஸ்ட்ரிங்குன்றது அப்படி வாப்பா, ரெண்டுமே ஸ்ட்ரிங் வா. இப்போ இதுல எனக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னா 1 2 3 4 5 6. லென்த்னு பார்த்தா எனக்கு 6. ஆனா என்னோட இண்டெக்ஸே 5 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லென்த் -1ன்னு போடணும். சிம்பிள். லென்த்தை -1. இப்போ நான் ஹெச்இஎல்எல்ஓ ஹலோன்னு கொடுத்தேன்னா அது ரிவர்ஸில் ஓலே அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதனோடையும் ஒர்க்கிங் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் -1. ஸோ இது -1 போட்டோம்னா நம்மளுக்கு 5 கிடச்சிருமா? அதுக்கப்புறம் வந்து 0 வர வரைக்கும் -1 பண்ணி இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 4 3 2 1 0. இது எல்லாமே எனக்கு ரிவர்ஸ்ல வந்துனே இருக்கும். GNIRTS. ஸோ எனக்கு அவ்வளோதான் ஒரு ப்ரோக்ராமே. திருப்பி ரன் பண்ணி நான் போட்ட ஸ்ட்ரிங் போட்டேன்னா GNIRTS. ஸோ இவ்வளோதான் ஒரு ரிவர்சிங் ஸ்ட்ரிங்க்கான ப்ராப்ளம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரிங்கோட வேற ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். தேங்க்யூ.